நாம் தமிழர் கட்சியினுடைய சிறப்புகள் என்பது சீரழிந்து கிடக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்று. மாநாடுகள் கூட்டங்கள் நடத்தினால் வருவோர்க்கும் வாடகை கொடுத்து, வண்டி வாகனங்களுக்கும் வாடகை கொடுத்து அழைத்து வர வேண்டும் என்ற நிலையை உருவாக்கி அந்த நெருக்கடியில் இருப்பவர்கள் திராவிட அரசியலார். அதுபோல் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டால் வாக்குச்சாவடிக்கு வருவதற்கு, தங்கள் சின்னத்திற்கு வாக்களிப்பதற்கு முன்கூட்டியே பல்வேறு லஞ்ச பரிசுகளை அறிவிப்பது, அதற்கு மேலே வாக்கு போடுவதற்கு முன்னால் அவர்களுக்கு லஞ்சத் தொகையை வீடு வீடாக வழங்குவது என்ற திராவிட சமூக நீதி, திராவிட சுயமரியாதை இந்தியாவில் எங்குமில்லாத ஒரு முன்னெடுத்துக்காட்டை தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்கிறது. அரசியல் பண்பாடு சீரழிந்து எல்லாருக்கும் தெரிந்தே இவர்கள் தன்னலத்துக்குத்தான் அரசியல் நடத்துகிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் நினைக்கிறார்கள் வேறு வழி என்ன என்று. லஞ்சம் வாங்கித்தான் அரசியல் நடத்துகிறார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். அது என்ன உருவாக்கிவிட்டது என்றால், அடுத்த நிலையிலே கிராமம் வரையில் உள்ளவர்களுக்கு நம்மால் முடிந்த லஞ்சத்தை நாம் வாங்கிக் கொள்வோம் என்ற பண்பாட்டு சீரழிவை பரப்பிவிட்டது. லஞ்சம் வாங்குவது, ஊழல் செய்வது எல்லாம் ஏற்கப்பட்ட ஒரு தீமைகளாக, அக்செப்டட் ஈபில்ஸ், ஏற்கப்பட்ட ஒரு தீமைகளாக தமிழ்நாட்டிலே சகஜப்பட்டு போய்விட்டது. லஞ்சம் வாங்கினார்கள், 10 கோடி வாங்கினார்கள். ஒரு இடத்திலே ஒரு வேலை போட வேண்டும் என்றால் 40 லட்சம் 50 லட்சம் வாங்கினார்கள். பல்கலைக்கழகத்திலே, அரசு கல்லூரியிலே தற்காலிக விரிவுரையாளர் 15,000 சம்பளம் மாதம், 25,000 சம்பளம். இப்போ போராடித்தான் 30,000 ஆக்கியிருக்காங்க. அவர்களுக்கு 57,000 குறைந்தபட்சம் கொடுக்க வேண்டும். இந்த அரைகுறை சம்பள வேலை, தற்காலிக வேலை, மே மாத விடுமுறைக்கு வேலை கிடையாது, சம்பளம் கிடையாது என்ற அளவுக்கு அத்துக்கூலிகளாக பல்கலைக்கழக பேராசிரியர்களை, கல்லூரி விரிவுரையாளர்களை அமர்த்துவதற்கு அமைச்சர்களுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த பதவிகளை வாங்குவது என்பது இயல்பாகிவிட்டது தமிழ்நாட்டிலே. ஒரு அரசு கல்லூரியில் இவ்வளவு குறைச்ச அத்துக்கூலிக்கு ஒரு விரிவுரையாளர் நியமிக்கப்படுகிறார் என்றால், அந்த வேலைக்கு அவர் லஞ்சம் கொடுத்து தான் வந்திருப்பார். அவருக்கு 1000 தகுதி இருந்தாலும், முனைவர் பட்டம் பெற்றிருந்தாலும் லஞ்சம் கொடுக்காமல் வர முடியாது. அதுபோல் அரசு பேருந்துகளிலே அத்துக்கூலி ஓட்டுநர்கள், அத்துக்கூலி நடத்துனர்கள் பலர் அதற்கு கூட லஞ்சம் கொடுத்து தான் வருகிறார்கள். இப்போ லஞ்சம் வாங்குவதும் லஞ்சம் கொடுப்பதும் இயல்பானது என்ற ஒரு மனநிலையை, ஒரு சீரழிவை தமிழ்நாட்டிலே திராவிட அரசியல், திமுக அதிமுக ரெண்டும் உருவாக்கிவிட்டது. இது குற்றஞ்சாட்ட வேண்டும் வாக்குகளுக்காக இல்லை, எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வேறு வழி என்ன இருக்குது? நம்ம பிள்ளைக்கு வேலை கிடைக்க, நாம் இதில் வாழ்வதற்கு வேறு என்ன வழி இருக்கிறது? அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பாம்பு திங்கிற வீட்டுக்கு விருந்தாளியாக போனால் நடுக்கண்ணன் நமக்குன்னு சாப்பிட்டு வரணும், அதுதான் பண்பு அப்படிம்பாங்க. அது மாதிரி என்ன செய்யறது என்று தான் இருக்கிறார்கள். இவ்வளவு கொடிய ஒரு பகிரங்க ராஜதர்பார் லஞ்சம் கேரளாவிலே உண்டா? காங்கிரஸ்கார இருக்கக்கூடிய கேரளா, கம்யூனிஸ்டுகள் ஆளக்கூடிய இருக்கக்கூடிய கேரளாவில் இல்லை. கர்நாடகத்திலே இவ்வளவு லஞ்சம் கிடையாதுங்க. உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளவு லஞ்சம் கிடையாது. இந்தியாவுக்கு, உலகத்துக்கே எடுத்துக்காட்டு லஞ்சம் வாங்குவது, என்னென்ன வடிவங்களில் வாங்குவது என்பதை உருவாக்கியவர்கள் திராவிட அரசியல், திமுக அதிமுக. லஞ்சம் வாங்கி பிடிபட்டவர் கருணாநிதி. வழக்குகள் வந்தது, சர்க்காரியா கமிஷன், பிறகு வழக்குகள் எல்லாம் வந்தது. ஜெயலலிதா அம்மையார் பார்த்தார், லஞ்சம் கையால் வாங்கித்தானே பிடிபட்டார் கருணாநிதி, எனவே நாம் நேரடியாக கையால் வாங்க வேண்டாம், லஞ்சத்துக்கு இவ்வளவு என்று சதவீதம் போட்டு, இப்போ ஒரு கான்ட்ராக்ட் விட்டாக்க 1 லட்சம் ரூபாய்
சுருக்கமாக சொல்கிறேன், 1,00,000 ரூபா ஒரு கான்ட்ராக்ட் வேலை என்றால் அதில் 40,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டும். லேயராக கடைசியில் முதலமைச்சருக்கு, அந்த துறை அமைச்சருக்கு, மாவட்ட அமைச்சருக்கு, உள்ளூர் கிளை செயலாளருக்கு, ஒன்றிய செயலாளருக்கு, மாவட்ட செயலாளர், இவ்வளவு பேருக்கும் பர்சன்டேஜ் பங்கு இருக்கிறதுல. அப்படி விகிதாச்சாரப்படி லஞ்சம் கொடுப்பதற்கான ஏற்பாட்டை செய்தவர் ஜெயலலிதா கெட்டிக்காரத்தனமாக. அதை அப்படியே அடுத்த ஆட்சி தனக்கு வரும்பொழுது பின்பற்றியவர், ஜெயலலிதாவை அப்படியே பின்பற்றியவர் லஞ்சம் வாங்குவதில் கருணாநிதி. இன்று வரை அந்த பர்சன்டேஜ் முறை இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியாத, அது என்ன ரகசியமாக? இது தமிழ்நாட்டில் கட்டடங்கள் இடிஞ்ச போது போட்ட சாலைகள் சீக்கிரம் கெட்டு போயிடுது என்றால் அதனுடைய மொத்த ஒதுக்கீட்டில் 40 விழுக்காடு லஞ்சம் போயிடுது. இதை இந்த ஆளுங்கட்சியிடம் கேட்டார்கள் சில நண்பர்கள். அதற்கு அவர்கள் பதில் சொன்னார்கள், இதையெல்லாம் சேர்த்து தான் கான்ட்ராக்ட் மதிப்பீட்டு தொகையை அதிகமாக போடுறோம்னாங்க. ஆமாம், அதனால் வேலையெல்லாம் பாதிக்கப்படாது, இதெல்லாம் சேர்த்து தான் கான்ட்ராக்ட் தொகை அதிகமாக போடுகிறோம் என்றார்கள். அப்பொழுதும் இடிந்து போகிறது. ஏன்னா லஞ்சம் கொடுத்து வேலை செய்யக்கூடிய ஒரு கான்ட்ராக்டர் யோக்கியமாக வேலை செய்ய மாட்டான். நம்ம தான் விலைக்கு வாங்கிட்டோம், மந்திரிகள் எல்லாம் கட்சிக்காரன்களையும் வாங்கிட்டோம். இதில் ஜனநாயகம் எப்படி என்றால், கிராமத்தில் உள்ள கிளை செயலாளருக்கு, கிளை கழக செயலாளருக்கு, ஆளுங்கட்சிக்காரருக்கு பணம் கொடுத்தா எதிர்கட்சிக்காரரும் கொடுங்கிறாங்க. எதிர்கட்சி வாயை அடைக்கிறது, எதிர்கட்சிக்கும் ஒரு விகிதம் உண்டு, கொஞ்சம் தொகை குறையும், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு சீரழிவு எங்கே இருக்கு? இதுக்கு பெரிய கூட்டணி. எத்தனை கட்சி? 26 கட்சி இருக்கான் ஸ்டாலின் தலைமையில் கூட்டணியில். அதிமுக 16. ஏன்னா இதில் பகிர்ந்துக்கிறதுக்கு நியாயம், நீதி, நேர்மை அப்படின்னு யாருக்கும் கூச்சநாச்சம் கிடையாது. யாருக்கும் நம்ம பிழைக்கணும். இதில் எந்த கூட்டணியும் சேராமல், இப்படிப்பட்ட ஆட்களை கூட்டணியிலும் சேர்க்காமல் தனித்து நிற்பது நாம் தமிழர் கட்சி. மாநாடுகளுக்கோ கூட்டங்களுக்கோ வாடகை பணம் கொடுத்து வண்டிக்கும் வருபவருக்கும் கொடுத்து அழைக்காத கட்சி நாம் தமிழர் கட்சி. அதுபோல் வாக்குக்கும் லஞ்சம் கொடுக்காத கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த அடிப்படை பண்பு வளர வேண்டுமா, தளர வேண்டுமா? நம்ம யோசிக்க வேண்டியதுதான். ஒட்டு மொத்தமாக இந்த அடிப்படை பண்பை, நாம் தமிழருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீர்கள் என்றால் மற்றவர்களுக்கும் நிர்பந்தம் வரும், இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும், இல்லைன்னா நம்ம மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ட்டு. நீங்கள் வாங்குகிற 2000 3000 அந்த லஞ்சம் இருக்கே வாக்குக்கு போடுறதுக்கு, அதனால் என்ன வாழ்ந்துட போகிறீங்க? என்ன வாழ்ந்து விட்டீர்கள்? ஒரு விவசாயிக்கு, விவசாயி உற்பத்தி செய்கிற நெல்லுக்கு லாப விலை கிடையாதான். அதுக்கு அவங்க வச்சிருக்க பேர் என்ன? கட்டுப்படியான விலை. எல்லாத்தையும் சொல்ல போய் பார்ப்போம். துணி உற்பத்தி பண்ணுறவற்றை போய் சொல்ல கட்டுப்படியான விலைக்கு விற்றுங்கன்னு, பிஸ்கட் உற்பத்தி பண்ணுறவன்ட்ட சொல்ல கட்டுப்படியான விலையில் கொடுன்னு, ஒன்று எதையாவது நீ உரம் விற்கிறானே, பூச்சி மருந்து விற்கிறானே, அவன்கிட்ட கட்டுப்படியான விலையில் கொடுப்பா, லாப விலைக்கு விற்க வேண்டாம் என்று அவர்கிட்ட சொல்லலாம். அவனெல்லாம் லாப விலைக்கு விற்பான். விவசாயி உரம், பூச்சி மருந்து எல்லாம் லாப விலைக்கு விற்பான். பன்மடங்கு லாப விலைக்கு விற்பார்கள் அவர்கள்லாம். வெளிநாட்டு கம்பெனி, உள்நாட்டு கம்பெனி, வடநாட்டு கம்பெனி எல்லாம். ஆனால் விவசாயி மட்டும் அவன் உற்பத்தி செய்ததை கட்டுப்படியான விலைக்கு விற்க வேண்டும் என்று ஒரு முழக்கத்தையும் கொடுத்து, நம்ம விவசாய சங்கங்களும் கட்டுப்படியான விலை எங்களுக்கு பத்தலைன்னு சொல்கிறையா, லாப விலை கொடுலா என்று கேட்க துணிச்சல் வேண்டாமா? உங்களுடைய துணிச்சலை, மன தெம்பை முடக்கி போட்டு அவன் அவன் உருவாக்குற முழக்கங்களை உங்களுக்கு கட்டுப்படியான விலை, அதை சொல்லு இதை சொல்லு என்று அவன் உருவாக்கி தர்றான். அதை அப்படியே நம்ம படித்த இன்டலெக்சுவல் இருக்குல்ல, அழிவாளிகள்லாம் விவசாயிகளே இருக்காங்க. இந்து பத்திரிகை, எக்ஸ்பிரஸ் பத்திரிகை, அந்த அறிக்கை இந்த அறிக்கை எல்லாம் படிக்கிறார்கள். MS சாமிநாதன் அறிக்கை, அது இது எல்லாம் படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். படிச்சுட்டு உடனே அந்த கட்டுப்படியான விலை எங்களுக்கு இன்னொரு 100 ரூபா சேர்த்து கொடு கெஞ்சுறது. ஏன்னா ப்ராஃபிட்டபிள் ப்ரைஸ் தானே வேணும், லாப விலை தானே வேணும். எல்லாரும் செய்கிறான்ல. சாதாரண ஒரு கடலை மிட்டாய் உற்பத்தி பண்ணுறவர் கூட அப்படித்தானே எதிர்பார்ப்பாரு. தப்பு இல்லையே இது. நெல்லை உற்பத்தி பண்ணுறவன், கரும்பை உற்பத்தி பண்ணுறவன், பருத்தியை உற்பத்தி பண்ணுறவன் மட்டும் கட்டுப்படியான விலை கொடுக்க வேணும்னு சொன்னால் என்ன நியாயம் இது?
இதை நாம் ஏற்றுக்கொண்டு இருப்பது என்னங்க? லாப விலை கூட நாங்கள் சொல்கிறோம். தமிழ் தேசிய பேரியக்கம் சொல்லுது, ஒரு குவிண்டாலுக்கு இன்னைக்கு உள்ள மார்க்கெட் ரேட்டில் நெல்லுக்கு 5000 ரூபா கொடுக்கணும். கொஞ்சம் பெரியவங்களை கேட்டு பாருங்க, 1960களில் ஒரு பவுன் என்ன விலை விற்றுதுன்ட்டு. 60 ரூபா ஒரு பவுனு, 8 கிராம். 75 ரூபா 8 கிராம். நெல் விலை 20 ரூபா ஒரு மூட்டை, 25 ரூபா ஒரு மூட்டை. அப்புறம் அப்போ எத்தனை மூட்டை விற்றாக்க ஒரு பவுன் தங்க நகை வாங்கலாம்? ஒரு 3 மூட்டை 4 மூட்டை விற்றா ஒரு பவுனு 8 கிராம் நகை வாங்கலாம். இப்போ எத்தனை மூட்டை விற்றா ஒரு பவுன் வாங்கலாம்? 1,20,000 ரூபாய். இப்போ பவுனு ஏறிக்கிட்டே இருக்குல்ல. இப்போ எத்தனை மூட்டை விற்றா வாங்கலாம்? சொல்லவே முடியாது. ஒரு குவிண்டாலுங்க. இப்போ நம்ம சொல்கிற 5000 ரூபாயெல்லாம் சொல்கிறது குவிண்டால், மூட்டை இல்லை. பழைய 58 கிலோ மூட்டை இல்லை, 100 கிலோ 100 கிலோ மூட்டைக்கு. இது நம்ம சொல்கிறது, இப்போ நாங்கள் சொல்கிறது 5000 ரூபா சொல்கிறது 100 கிலோ மூட்டைக்கு எத்தனை மூட்டை நெல் விற்றா? இதுதானுங்க பண்ட பரிவர்த்தனை, பண்ட பரிமாற்றங்கிறது. எல்லாம் சீராக தானே வளர்ந்துருக்கணும். விவசாயி உற்பத்தி பண்ணுற கரும்புக்கு உயராது விலை, மார்க்கெட் ரேட்டில் உயராது. நெல்லுக்கு உயராது, அடித்து வாங்கணும். ஏன்னா கொள்ளைக்கார பசங்க சுற்றி இருந்து கொள்ளையடிக்கிறாங்க. அவனுடைய கொள்ளையெல்லாம் தாங்கிறதுனா இடி தாங்கி விவசாயி தான். அவனை அடித்து வாங்கி குறைச்ச விலையில் போடு. திரும்ப திரும்ப கேட்குறோம், இலவசமாக அரிசி கேட்டது யார் கேட்டாங்க? எல்லாரும் யோசிக்கணும். 66, 67 எல்லாம் கடுமையான பஞ்சம். லால் பகதூர் சாஸ்திரி பிரதம மந்திரி, உணவு உற்பத்தி குறைவு. புதன்கிழமை சனிக்கிழமை இரவு நேரத்தில் ஹோட்டல் நிற்கக்கூடாது. சிக்கனம், உணவு சிக்கனத்துக்காக, உணவுப் பொருள் சிக்கனம். எங்கேயே போய் அங்கங்கே வாங்கி சாப்பிடுவோம். நாங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ திருச்சியில். அந்த சனிக்கிழமை புதன்கிழமை எல்லாம் வந்து எங்கேயாவது ஹோட்டலில் ஒரு தள்ளு வண்டியில் யாராவது ஒன்று விற்பாங்க, அது ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடுதுங்க. ஹோட்டல் கிடையாது, எங்கள் ஹாஸ்டல்லையும் கிடையாது, போடக்கூடாது. இப்படி இருந்து நாடு பற்றாக்குறையாக இருந்தது. கடினப்பட்டு அவங்க சில மாற்றங்கள் வந்து எல்லாம் உற்பத்தி பண்ணோம். உற்பத்தி பெருகி இருக்கு. இந்த பெருகிய நிலையிலும் தமிழ்நாட்டில் வேளாண் உற்பத்தி மிகையாக கிடையாது, போதிய அளவு கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு போதுமான நெல் தமிழ்நாட்டில் உற்பத்தியாகவில்லை, வெளியில் தான் வாங்கி ஆகணும். பற்றாக்குறைக்கு வாங்கலாம், அதுவே தவறு இல்லை. ஆனால் இந்த அரிசியை இலவசமாக போடுன்னு சொன்னது யார் கேட்டாங்க? ஜெயலலிதா கருணாநிதி கூட்டம் இருக்கு. மக்களுக்கு அன்றாடம் லஞ்சம் கொடுக்கணும் ஓட்டுக்கு என்று கிலோ 1 ரூபான்னு அவங்க யாரோ ஒரு ஆள், ஜெயலலிதாவோ அவர் தான் அந்த அம்மாவை வச்சாங்க. அவரோ அடுத்த ஆள் வந்து அதெல்லாம் 1 ரூபாயும் கிடையாது, இலவச அரிசி. எவன் தலையில் நீ மொட்டை அடிக்கிற? இப்போ இன்னைக்கு ஒரு ஒரு உயர்ந்த ரக அரிசி அல்லது நடுத்தர ரக அரிசி ஒரு கிலோ 50 ரூபா விற்கிது, 60 ரூபா விற்கிதுன்னு வச்சுக்கோங்க. குறைந்தபட்சம் 20 ரூபா 25 ரூபாய்க்கு வை அந்த விலையை, அந்த உயர்ந்த ரக அரிசியை. அது கூட இல்லாமல் இலவசமாக போடுறிய. யார் வரி பணத்தை எடுத்து, யார் கொள்ளையெடுத்து நீ ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்குறங்கிற? நீ லஞ்சம், நீ கொள்ளையடிக்கிற. பர்சன்டேஜ் போட்டு ஒவ்வொரு அரசாங்க வரி பணத்துலையும் கொள்ளையடிக்கிறீங்க. ஆட்சியில் இருக்கவனுங்க, எதிர்கட்சிக்காரனும் பணம் வாங்கிக்கிறான். ஆனால் விவசாயிக்கு லாப விலை குறைக்கக்கூடாது, அவனுக்கு இலவச அரிசி போடணும். யாரை அடித்து கொள்ளையடித்து யாரா வாழ்கிறீங்க? யார் கேட்டால் இலவச அரிசி? மலிவாக தரமான அரிசியை போடு, மலிவாக போடு. அப்போ இதுக்கெல்லாம் எங்கேருந்து போவீங்க பணம்? இங்கே பேசுனாங்கல்ல எல்லாம், ஐயாலாம் பேசுனாங்க 10 லட்சம் கோடி 15 லட்சம் கோடி கடன் இருக்குது. ஆனால் இந்தெல்லாம் போடுறீங்களே, எப்படி போடுற? இப்போ கொடுக்குறிய பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்றிய. இது ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் இல்லையா? நம்ம பிள்ளைய சிந்திக்கணும். ஒரு மாதத்துக்கு ஒரு 1000 ரூபா செலவு பண்ணுவதற்கு வக்கு இல்லாமல், வசதி இல்லாமல் தான் நம்ம பெண்கள் குடும்பம் நடத்துகிறாங்க. அதுக்கு திமுகவோ அதிமுகவோ மாதம் 1000 ரூபா கொடுக்குது, அதை 2000 ரூபா தர்றேங்கிறாங்க. ஏன்? அந்த விவசாய குடும்பத்தில், அந்த சாதாரண குடும்பத்தில் அவர்களுக்கு வர வேண்டிய லாபம் எல்லா வகையில் வந்தால், வாய்ப்புகள் வந்தால், ஏன் உன்கிட்ட 1000 ரூபா வாங்கணும்?
என்ன கருணையினால கொடுக்குறீங்களா? ஓட்டு வாங்கிறதுக்கு லஞ்சம் என்ற மனசில் வைத்துக்கொண்டு கொடுக்கிறாய். பார்த்தாரு எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலினை விட நான் என்ன குறைஞ்சா போயிடுவேன், அடிக்க பல்ட்டி அடிக்கிறதுல உருட்டா விடுறதில்ல என்று 10,000 ரூபா தருவேன். வந்த ஆட்சிக்கு வந்தேன், 10,000 ரூபா ஒரு குடும்பம் தருவேன்னாரு. ஸ்டாலின், நாங்கள் 8,000 ரூபா தர்றோம், கூப்பன் தர்றோம். இப்போவே கொடுத்துட்டாங்க கூப்பனை. மக்களை அடிச்சுக்கிட்டு அந்த கூப்பனை வாங்குதுங்க. இந்த மண்ணச்சனூர் பக்கத்தில் ஒரு பெண்ணு பாவம், அது கூப்பன் கேட்டு கொடுக்கல, அது ஏதோ பேசியிருக்கு, அதை அவ்வளோ அவமானப்படுத்தி பேசியிருக்காங்க. அதுதான் அதை கொடுத்தாக்க பணம் கிடைக்கும்னு நினச்சிருக்கு அந்த பொண்ணு. விவரம் தெரியல. திமுககாரன் கொடுக்குற அந்த கூப்பன் இருக்க 8,000 ரூபாங்கிறது அவன் ஓட்டு வாங்குறதுக்கு கொடுக்குற விளம்பர சீட்டு. அதை கொடுத்தால் கொடுத்துருவாங்க போல இருக்கு, திமுகவுக்கு ஓட்டு போட்டோம்னு நினச்சிக்கிட்டு என்று அந்த பொண்ணு ஏதோ பேசி கிடைக்கலன்னு திட்டினோன்னு போய் தற்கொலை பண்ணிக்கிடுச்சு. நீ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த உங்களுடைய கொள்ளை அரசியல் எவ்வளோ பேரை கொலை வாங்குகிறது. இதை சிந்திச்சு பேச வேண்டாமா? இவ்வளவு தாராளமாக தர்றேங்கிறிய, 15 லட்சம் கோடி கடன் இருக்குது. அதாவது இவங்களது 10 புள்ளி சொச்சம் அரசுக்கு நேரடியாக, மின்சார வாரியம் இது தனியாக, அது 4-5 லட்சம் கோடி இருக்குதான் அந்த கடன் இருக்கான். எல்லாம் சேர்த்தா 15 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு இருக்குது. அதை தமிழ்நாடு அரசு நேரடியாக அந்த நிறுவனங்களுக்கு. இவ்வளவு இருக்கிறது யார் இது பண்ணுறது? இதுதான் நிலைமை. இதை இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். தெரியுது அவங்களுக்கு, உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு, திமுக ஆட்களுக்கு, அதிமுக எல்லாம் தெரியுது. பழைய மாதிரி இல்லை. அதை விட அந்த காசு வாங்கி பழக்கப்பட்டு போய் என்ன பெரிய அதிசயங்கிற சகஜத்துக்கு வந்துடும்ல. என்ன எப்பவும் தான் கொடுப்பானுங்க, அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு தான் இருப்போம். இதனால் வறுமை என்ன ஒழிஞ்சு போச்சு அவங்கள்ட்ட காசு வாங்கி தேர்தலில் என்று அந்த மக்களுக்கு தெரியுது. அதனால் இது பலனளிக்காது போல் இருக்கிறது என்று யோசிக்கிறாங்க. அதை விட பெரிய சோகம் என்னவென்றால், 26 கட்சி கூட்டணி இருக்குல்ல, நீங்கள் சொன்னபடி 26 கட்சி கூட்டணி திமுக கூட்டணி தலைவர்கள்லாம் ஒன்றுக்கு ஒன்று பொன்னங்கிக்கிட்டு குமுறிக்கிட்டு அப்படியே சாபம் விட்டுட்டு இருக்கான். ஒருத்தன் கூட்டணியெல்லாம் சேர்ந்து பேர்தில்லை. இன்றைக்கி ராகுல் காந்தி பேசியிருக்காரு, தமிழ்நாட்டில் பொன்னேரியில் பேசியிருக்காரு, பல இடங்களில் பேசுகிறாரு, இன்னும் நாளைக்கு பேசுகிறாரு. ஸ்டாலினும் 2 பேரும் பேசிக்கிறதே இல்லை. காங்கிரஸ் போட்டியிடுற தொகுதியில் மட்டும்தான் போய் ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணுறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, திமுக அந்த செட்டு அவங்களா போய் ஒட்டிக்கிட்டே தான். நீ வந்தாவா வராட்டி போடான்ட்டார் ராகுல் காந்தி. ஸ்டாலின் நான் சட்டை பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். 2 டாப் தலைவர்கள் ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் ஒன்றா ஒரு மேடையில் நிற்க யோக்கியதில்லை. அகம்பாவம், ஆணவம், திராவிட அகம்பாவம், திராவிட ஆணவம், இன்னும் சொல்ல போனால் திராவிட தற்குறித்தனம். அதனால் அந்த ராகுல் காந்தியோட இணக்கம் இல்லை. எல்லாம் ஒன்றா நல்லபடியாக தானே இருந்தாங்க. அப்படியே பிரமாதம் கட்டி தழுவார் ஸ்டாலினை கூட்டங்களில், தேர்தல் கூட்டங்களில் எல்லாத்துலேயும் ராகுல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் இல்லை கேளுங்க, நம்ம தோழர் திருமாவளவனை கேளுங்க. நாங்கள்லாம் சொல்கிறது என்ன சாதாரணம். தோழர் திருமாவளவனை கேளுங்க. ஸ்டாலினை சபித்து கொண்டு இருக்கிறார், கரிச்சு கொட்டிக்கிட்டு இருப்பார். வேறு வழி இல்லை, கடைசி நேரத்தில் நம்மளை அந்த ஆள் கவுத்து விட்டார், நம்ம என்னடா பண்ணுறது என்று விடுதலை சிறுத்தைகள் அந்த கூட்டணியில் இருக்குது. ஏன்னா நல்லா தெரியுதில்ல, பிரேமலதா அந்த அம்மா போய் பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு அலையவும் இல்லை, அறிவாலயத்தில் போய் காத்துக்கிட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது பாட்டில் வீட்டில் உட்காந்துக்கிடுச்சு. லட்டு மாதிரி தூக்கி பிரேமலதாவுக்கு ஸ்டாலின் கொடுக்குறாரு. 10 தொகுதி, சட்டமன்ற தொகுதி. ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி பிரமாணம் எடுத்துட்டார், மாநிலங்களவை உறுப்பினர். இதை பார்க்குற திருமாவளவனுக்கு பச்சுன்னு எரியுது, வயிற்றில் எரியுது. ஊராக கத்தி கிடக்கிறோம், கட்சி வச்சு கிடக்கிறோம், மக்கள் இருக்காங்க, நம்ம ஆள் இருக்காங்க, எங்கெல்லாம் கூடுறாங்க. நமக்கு இல்லை, இந்த அம்மாளுக்கு உட்கார்ந்துருக்கு. நாங்கள் சொல்கிறதையாவது கேளுங்க. நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசிய பேரியக்கம் சொல்கிறதையாவது கேளுங்க. திராவிட ஆட்சி என்பது தெலுங்கர் ஆதிக்க ஆட்சி. நாங்கள் தெலுங்கர்களுக்கு சீட்டை கூட சொல்லலை. தெலுங்கர், கன்னடர் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் குடியேறியவர்கள்.
இந்த மண்ணின் மக்கள், எங்களுக்கு அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் நீ சிறப்பு சலுகை செய்து தமிழனை, தமிழ் இனத்தை நீ புறக்கணிக்கும் பொழுது எங்களுக்கு எப்படி இருக்கும்? தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் கூட வேட்பாளர் கொடுத்தாலும் கொடுத்துருப்பார் சீமான், தப்பு கிடையாது. கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்காது, தவறு கிடையாதுங்க. அவங்க பல லட்சம் பேர் இருக்காங்க, குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்காங்க, அந்தந்த தொகுதியில் கொடுக்கலாம் வாய்ப்பு உள்ளதில். எல்லாம் அவர்கள்தான். ஸ்டாலின், ஸ்டாலின் மகன் உதயநிதி, ஸ்டாலின் மனைவி, அடுத்தது சேகர் பாபு, 10 மந்திரி தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு. தமிழனை யோசிப்பார். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றவேன்னு சிவபெருமான்கிட்ட வாதாடிய இனம் தமிழ் இனம். அதுக்காக அந்த தமிழனை பாராட்டியவர் சிவபெருமான். ஞாபகம் வச்சுக்கோங்க. உன்னை சோதிக்கத்தாண்டா நான் பேர் சொன்னேன். பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலில் மனம் உண்டுன்னு நான் சொன்னது உன்னை சோதிக்கத்தான். நீ வாசனை திரவியங்கள் மலர்களால் தான் வாசனை பண்ணுன, நீ உறுதியாக இருக்கிறியா என்று பார்க்கத்தான் உன்னை நான் எரிச்சேன்னு உயிர்ப்பித்துட்டு சொல்கிறார் சிவபெருமான். நக்கீரனை பாராட்டுகிறார். கடவுளே சொன்னாலும் நம்பாத, உனக்கு சரின்னு பட்டால் நம்பு. இதுதான் தமிழ் இனத்தினுடைய அறம். இது யாரோ ஒருத்தர் பெரியவர் இங்கே தாடிக்கார் சொல்லாராத. 2000 ஆண்டுக்கு முன்னாடி எங்கே பெரியவர் சொல்லிட்டு போயிட்டாரு. பெரியார் பெரியார்னு இப்போ ஐயா கிருஷ்ணகுமார் விளக்கம் சொன்னால நம்மளில் பெரியார் எப்படி இருக்குன்னு, பெரியாரை துணைக்கோளால் அப்படியெல்லாம் இருக்குல்ல. அவர் சொல்கிறார், அந்த பெரியார் தான் நம்ம பேராசான் திருவள்ளுவர் சொல்கிறாரு, யார் சொன்னாலும் சரிப்பா, கடவுள் சொன்னார்னு சொன்னாலும் சரி, இல்லை நானே சொன்னேன்னு சொன்னாலும் சரி, உன் அறிவை கொண்டு யோசி, சரின்னா ஏற்றுக்க, இல்லைன்னா ஏற்றுக்காத. எவனுக்கு சொல்லியிருக்க? எங்களுக்கு சொல்லியிருக்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள், அவன் சொன்ன பொருள் மெய்ப்பொருள் உண்மையா என்று பார். அது உண்மையா என்றால் அது உண்மைன்னா ஏற்றுக்காத. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது உண்மையா இல்லையான்னு ஆராய்ஞ்சு நீ அப்புறம் ஏற்றுக்க அல்லது மறுத்துடு. 2000 ஆண்டுக்கு முன்னாடி எங்களுக்கு சொல்லியிருக்காரு. யாரோ ஒருத்தர் தாடி வச்சவர் சொன்னாராங்க, கொஞ்சம் 40 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுதான் அது. இப்படி எங்களுடைய பெருமை, மரபுகள், அறிவாற்றல் எல்லாத்தையும் மறைக்கிறது. அதனுடைய பலனைத்தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. இன்னைக்கு திருமாவளவன் மட்டுமல்ல, அவருடைய சகோதரர் வைகோ, அண்ணன் வைகோ இருக்கார்ல, அதாவது சட்டையை காட்டினாலும் பரவாயில்லைங்க, வேட்டையை காட்டிட்டா எப்படிங்க இருக்கும்? மன்னிக்கு நான் சொல்கிறதுக்காக, சின்னமே இல்லைங்க. ஒரு சின்னம் தர முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொன்னால் அவனுடைய விதிமுறை, அவனுக்குள்ள அதிகாரம், அது வேற. ஸ்டாலின் சொன்னால் எப்படிங்க? சுயமரியாதையா இது? சமூக நீதியா இது? மதிமுக சொந்த சின்னத்தில் வைக்க முடியாது. எவ்வளவு பெரிய அப்பா ரோமாபுரி பற்றி எரியும் பொழுது அந்த மன்னன் பிடில் வாசிச்சான்னு சொல்லுவாங்க இல்ல, அது மாதிரி ஸ்டாலின் எப்படிப்பட்ட கேத்து. பிரான்ஸ் நாட்டு 16ஆம் லூயி இருக்கான் பாருங்க, இருந்தான். ஐ ஆம் த ஸ்டேட்டுன்னா அவனை தான் கில்லட்டில் வச்சு கொண்டு புரட்சி பண்ணாங்க அந்த மக்கள். 16ஆம் லூயி, அவனுக்கு கூட இந்த ஆழம் வந்திருக்காது. அந்த பழைய கால மன்னர்களிடம் கூட இவ்வளவு சர்வாதிகாரம் இருந்திருக்காது. அயல் நாடுகளிலே மன்னர்களை பற்றி சொல்கிறார்கள்ல, 16ஆம் லூயி எல்லாம், அவனுக்கு கூட இவ்வளவு இருந்திருக்காது. ஒருத்தன் சொந்த சின்னத்தில் அந்த கட்சி நிற்கக்கூடாது, மதிமுக நிற்கக்கூடாது. சிறுத்தைகளும் பல சின்னங்கள் அப்படி தான், ஏதோ அவர்கிட்ட யாரோ ஒரு சில பேருக்கு வச்சுருக்காங்க போது, பாக்கி சூரியன் சின்னம் தான் நிற்கணும். இப்படி காங்கிரஸுக்கு பல நெருக்கடிகள், நிபந்தனை, போக்குவரத்து, பேசி கீசி ஏதோ ஒரு உடன்பாடு வந்துச்சு. இதனால் அந்த கூட்டணி, திமுக கூட்டணி என்பது கலகலத்து நிற்கிது. உண்மையா இல்லை. இப்போ நம்ம தோழர் வைகரிங்க சுட்டி காட்டினாங்கல்ல, அந்த அம்மா பிரேமலதா அம்மா பேசிச்சுன்னு, சேலம் கோட்டைமேடு பகுதியில் நடந்த கூட்டத்தில் ஸ்டாலின் இருக்கிறார். அந்த கூட்டத்தில் தான் இந்த அம்மா பிரேமலதா பேசுகிறாங்க. என்ன சொல்கிறார்கள்?
இதுபோல் எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்முறை தமிழ்நாட்டில் அந்த அம்மா பேசுறது பத்திரிகையில் வந்துருக்குங்க. ஸ்டாலினை வச்சுக்கிட்டு பேசுது. இயல்பாக பேசிட்டாங்க அந்த அம்மா. அல்லது உறவில் வந்து அவர் நம்மளை ரொம்ப கண்டிக்க மாட்டார் என்ற உரிமையிலையும் பேசியிருக்கலாம். ரெண்டு 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 பாயிண்ட் அந்த அம்மா சொல்லுது ஸ்டாலினை வச்சுக்கிட்டு. எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்முறை, 2 எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம், இதை மாற்றி ஆகணும்னு பேசுது. அப்படியே முகத்தை சுழிச்சிட்டாராம் ஸ்டாலின் மேடையில் இருந்தவர். பத்திரிகை போடுறாங்க. உண்மையைத்தானே அந்த அம்மா சொல்லுது, உண்மையைத்தானே சொல்லுது. இதை வந்து திமுகவை ஏதோ தாக்குவதற்காக சொல்கிறோன்னு மட்டும் நினைக்கக்கூடாது. நம்ம மக்கள், நம்ம சமூகம் எப்படி சீரழிக்கப்பட்டிருக்கிறது, இது சாதாரண அதை நிவர்த்தி கொண்டு வர்றதுங்கிறது. பள்ளிக்கூடத்து மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், ஆண்கள், இப்போ பெண்களும் உண்டு, மாணவிகளும் உண்டு. மாணவிகள் மட்டுமா, ஆசிரியர்கள், பேராசிரியர்களும் அந்த போதை பழக்கத்துக்கு, போதை மாத்திரை, போதை பவுடர், கஞ்சா பழக்கத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் மது பழக்க சாராய கடையை திறந்து வைத்ததனால் எக்கச்சக்கமாக குடித்துவிட்டு செய்ய வேண்டிய வேலைகளை நம்முடைய மக்கள் செய்வதில்லை. அவர்களுக்கு வசதியாக என்ன செய்கிறார்கள் என்றால் 100 நாள் வேலை திட்டம். அது 100 நாள் யாரும் கிடைக்கிறதில்ல. இப்போ சில நாள் அந்த வேலை திட்டத்துக்கு இவ்வளோ ரூபா, நீ போய் இருந்து கருவ மரத்தடியில் படுத்துருந்துட்டு வா அப்படிங்கிறான். அப்போ ஒரு நாளைக்கு 500 ரூபா 600 ரூபா விவசாய வேலைக்கு சம்பாதிக்க வேண்டியவன் 200 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு போயிட்டு வந்து வாழ்க்கையை நடத்திட்டு கூடிய நிலையில் இருக்குது. இந்த சீரழிவுலாம் இருக்குல்லது, இதை எப்படி மாற்றி அமைப்பது, இதெல்லாம் தான் பெரும் பணி. நம்முடைய சீரழிந்து போயிருப்பது நம்முடைய சமூகம்தான். நம்ம பக்கத்து வீடு, அல்லது நம்ம வீடு, நம்ம தெரு, அடுத்த தெரு, தமிழ் சமூகம்தான் பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழ் சமூகம்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சமூகத்தையும் நான் சொல்கிறேன். தமிழை தாய்மொழியாக கொண்ட சமூகம் மட்டுமல்ல, எல்லா சமூகமும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த சீரழிவை கொண்டு வந்து விட்டது யார்? கழக ஆட்சிகள் தானேங்க. திமுக அதிமுக தானே, வேற யாருமா? இந்த சாராயக்கடையை மூட முடியாது என்று அவ்வளவு பிடிவாதமாக இருக்கீங்க. பொருளாதாரத்தில் வல்லுநர்கள், உலகத்துக்கே வழிகாட்டி இந்த பொருளாதார வளர்ச்சி, இந்த இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சியில் ஸ்டாலின் தான். அந்த பர்சன்ட் உயர்வு, இந்த பர்சன்ட் உயர்வு ஜிடிபியை பார்த்தா இந்தியாவிலேயே உயர்ந்து தமிழ்நாடு தான் இருக்குது. 11.7%, 6% ஜிடிபி மொத்த வருவாய் தமிழ்நாட்டில் சராசரி வருவாய் உயர்ந்திருக்கிறது. இதெல்லாம் போட்டு பண்ணுறல்ல. இந்த சீரழிந்த பழக்கம் வந்து விட்டது. பள்ளியிலே ஆசிரியர்களுக்கு, பல்கலைக்கழகத்திலே ஆசிரியர்களுக்கு உரிய சம்பளம் இல்லையே. பல்கலைக்கழக மானியக் குழு 57,500 ரூபா கொடு, குறைந்தபட்சம் வேலையில் சேர்த்த உடனேங்கிறான். உன்னால் கொடுக்க முடிகிறதா? நிரந்தரமான ஆசிரியரை உன்னால் போட முடிகிறதா? மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிரந்தர ஊழியரை போட்டிருக்கிறாயா? ஒப்பந்த ஊழியர்கள், வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், எல்லாவற்றிலும் ஒப்பந்த ஊழியர்கள், அடிமாட்டு சம்பளம். 10 ஆண்டு, 12 ஆண்டு, 20 ஆண்டு வேலை செய்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே வேலை செய்கிறார்கள். தாசில்தார் ரேங்கில் உள்ள வேலையெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. எல்லாம் பட்டம் படித்த ஆட்கள். அடிமாட்டு சம்பளத்துக்கு வேலை பார்க்கிறார்கள். போராடினாங்க அந்த தடவை தேர்தலுக்கு முன்னாடி. செவிலியர்கள், கொரோனாவில் போட்ட செவிலியர்கள் 12,500 ரூபா சம்பளத்துக்கு வச்சிருக்கிற செவிலியர்களுக்கு தர வேண்டிய சம்பளம் இல்லை. தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பார்த்தா தெரியுங்க, வார்டுக்கு ஒரு செவிலியர் அப்பொழுது இருப்பார்கள். 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு வார்டுக்கு ஒரு செவிலியர். இப்போ 3-4 வார்டுக்கு ஒரு செவிலியர். ஆனால் அங்கே ஒரு பொண்ணு உட்காந்துருக்கும். யாருன்னா அப்ரெண்டிஸ், அடிமாட்டு சம்பளத்துக்கு போய் அங்கே இருக்கும். அது நர்ஸ் எங்கேயாவது படிச்சிருக்கும். அந்த பிள்ளைய அங்கே போட்டுக்க வேண்டியது கான்ட்ராக்டாக. இந்த ஸ்டாஃப் நர்ஸுன்னு இருக்குது, அதுக்கெல்லாம் வயசாகிட்டு இருக்குது. ஸ்டாஃப் நர்ஸுக்கெல்லாம் இப்போ நிரந்தர நர்ஸெல்லாம் போடுறதில்ல. அந்த ஸ்டாஃப் நர்ஸு பழைய சம்பளத்தில் அந்த ரேட்டு படி உயர்ந்து சம்பளம் வாங்குற அந்த அம்மா ஒரு 3-4 வார்டு பார்க்கும்.
ஒரு திடீர் நோயாளி துன்புற்று அலறி கேட்டால் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு பார்த்துருக்காது. அது ஒட்டிய எந்த டாக்டர்கிட்ட அழைக்கணும்னு தெரியாது. இந்த இந்த அப்ரெண்டிஸ் உள்ளே உட்காந்துருக்கு, அதுக்கு என்ன தெரியும்? இந்த நோய் இதுக்கு இந்த ஸ்பெஷலிஸ்ட் நம்ம டாக்டர் அவருக்கு சொல்லணும். இந்த இந்த படுக்கையில் உள்ளவருக்கு சீஃப் வந்து பார்த்தவர் வேறு, அடுத்த படுக்கையில் உள்ளவருக்கு வேறு சீஃபாக இருப்பார். அதை பார்த்து உடனே கூப்பிட்டு அந்த உயிரை பாதுகாக்கிறதுக்கு ஆள் கிடையாது. தனியார்கிட்ட கொடுத்துட்டப்ப இந்த மாதிரி நர்ஸ் வேலையெல்லாம் தனியார்கிட்ட கொடுத்துட்ட. ஏற்கனவே அரசாங்கம் தான் வாயில் காப்போராக இருப்பாங்க. வார்ட் பாய் எல்லாம் அரசு வேலைங்க, அரசு வேலைங்க. எல்லா மருத்துவ மனைகள்லையும் அரசு வேலை தான் வார்ட் பாய் வச்சிருக்காங்க. இப்போ கான்ட்ராக்ட் லேபர், அந்த கான்ட்ராக்ட் லேபருக்கு நீ 100 ரூபா சம்பளம் கொடுத்தா 25 ரூபாயை கான்ட்ராக்டர் பிடிச்சிக்குவான், 75 ரூபா தான் அவனுக்கு தருவான். உண்டா இல்லையான்னு கேளுங்க. எல்லா இடத்துலையும் இதுதான். இதை பொற்காலம்னு கருணாநிதி எடப்பாடி பழனிசாமி கம்பெனி புழுகி தள்ளும். நாம் சகிச்சுக்கிட்டு இருப்போம் அதை கேட்டுக்கிட்டு. இது என்ன தற்சார்பு, என்ன தன்னம்பிக்கை, என்ன தன்மானம்? இது சகிச்சுக்கிட்டு இருக்கிறது. கேள்வி கேளுங்க. எங்கே ஒரு மருத்துவமனையில் ஒரு பழைய செவிலியெல்லாம் ரொம்ப பழசாக இருக்கும், அதுக்கெல்லாம் பழைய சம்பளம். இப்போ எல்லாம் அந்த பிள்ளைகள் அடிமாட்டு வேலையில் வேலை செஞ்சுட்டு இருந்த பிள்ளைகள் தான். கல்லூரி பேராசிரியர் எப்படி? இப்போ என்னாச்சு? படித்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லை. பல லட்சம் பேர், 1 கோடிக்கு அளவுக்கு படித்த பிள்ளைகள் நிறைய வேலை இல்லாமல் இருக்காங்க. அவனுக்கு எல்லாம் 2 வகை. ஒன்று வேலை இல்லாமல் அலையுள்ளது, இன்னும் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். எங்கேயாவது 15,000 ரூபாய்க்கு. இப்போ ஐயா கிருஷ்ணகுமார் சொன்னார்ல, சொமாட்டாவில் சோறு கொண்டு போய் கொடுக்குறவன் யார்? பட்டதாரி தான். வேலை இல்லை, அப்புறம் வறுமையில் அவன் என்ன பண்ணுவான்? இந்த பொண்ணு படிச்சுட்டு எம்எஸ்சி படித்த பிள்ளைகள், பிஹெச்டி படித்த பிள்ளைகள் ஜவுளி கடையில் 10,000 ரூபா சம்பளத்துக்கு இருக்குங்க. இல்லைன்னா கிண்டர் கார்டன் தனியார் பள்ளியில் 7,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்க்குதுங்க. உண்டா இல்லையா? இது முன்னேற்றமா? இது சொர்க்கமா? இப்படி சொல்லி ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் இப்படி ஊர்வலம் வர முடியுதுன்னா என்ன? நம்ம ஏமாளிகளாக இருக்கிறோம், இளிச்சவாய்களாக இருக்கிறோம். அண்டி பிழைக்கிற உளவியலுக்கு ஆள்பட்டு போயிட்டோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கு? உங்களுக்கு அடிப்படை தேவை நிறைவு செய்யப்படுகிறதா? ஒரு சாதாரண கடை வச்சிருக்கவங்களுக்கு என்ன இருக்கு? இப்போ இதுக்கு மேலே கொண்டு வந்து விடுறான் பாருங்க. இப்போ வடக்கேந்து வந்து கடை வைக்கிறாங்க. தஞ்சாவூர்லாம் பார்த்தீங்கன்னாக்க மார்வாடிகள், குஜராத்திகள் வாங்கி தான் கடை. நம்ம ஆட்கள் கடை என்னாச்சு? எல்லாம் வெளியார் வந்து கடை வைப்பான். எல்லாமே ஒரு வட்டி கடை அவன் தான் வைப்பான். நாட்டுக்கூட்ட செட்டியார் விட வச்சதெல்லாம் போச்சு, எல்லாம் போயிடுச்சு. இப்படி நம்ம சீரழிச்சு விட்டான். நமக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரி இந்த வேலை வாய்ப்பெல்லாம் பறிக்கிறது, அயலாரை கொண்டு வந்து விடுறது, இதை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஏன்? அதுக்கு மந்திரி இருக்காங்க. அங்கே அந்தந்த இனத்துக்கு மந்திரி இருக்கான், அயல் இனத்துக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்கள் இருக்கானுங்க, அதற்கு தரகர்கள் இருக்கானுங்க. அதை விட இவர்களுக்கு என்ன? திராவிட அரசியல்வாதிக்கு நம்மளை அவங்கிறானுங்க, ஓங்கோலேருந்து வந்தவங்க, கீங்கோலேருந்து வந்தவங்கிறானுங்க. இந்த பயலோ எண்ணிக்கை குறைஞ்சா சேர்த்தான். மரபு வழி தமிழன், சங்ககால தமிழன், தாத்தா பாட்டிக்கு பிறந்த பயில் இருக்காங்கல்ல, எண்ணிக்கை குறைஞ்சா சரி, வெளியே வந்தவங்க நம்ம நாட்டாக பண்ணுவோம் என்று ஒரு பழி தீக்கிற உணர்வும் இருக்குது. நமக்கு வந்து வைத்த ஏறி நம்ம வாழ்க்கை இப்படி கிடக்கிறாங்களே, படித்த பிள்ளை இப்படி இருக்கேன்ட்டு அவர்களுக்கு இருக்க, எனக்கு கீழ்ப்படிஞ்சு வேலை செய்யுங்கடா, வீரம் பேசுவீங்களா தமிழ் பயில்வா என்ற மனசுக்குள்ளே ஓடும். அப்படி இந்த தமிழ்நாடே அயலார் மாநிலமாக போகுது. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் போய் பாருங்கள். இப்போ நான் சிப்காட் கொண்டு வர்றேங்கிற யார்? முதலாளியும் வடநாட்டுக்காரனாக இருப்பான், வெளிநாட்டுக்காரனாக இருப்பான். தொழிலாளி 175-80% இந்திக்காரனாக இருப்பான், வடநாட்டுக்காரனாக இருப்பான், வேறு மாநிலக்காரனாக இருப்பான். இது நிலைமை நீடித்தால் தமிழ்நாடு தமிழர் தாயகமாக நிலைக்குமா? எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நம்ம இங்கே பேசுகிற பேச்சு எல்லாம் தமிழர்களுடைய தாயகமாக இருக்குமா? இதை கலப்பின மண்டலமாக மாற்ற வேண்டும், இதை இன்னொரு இந்தி மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய இன்றைய வேலை திட்டம். அதுக்கு ஒத்துழைப்பதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய வேலை திட்டம்.
ஏற்கனவே இதை எதிர்பார்த்து இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற நிலையிலே இருப்பவர் தான் மு.க. ஸ்டாலின். ஞாபகம் வச்சுங்க. சொந்த லாபத்துக்காக தமிழினத்தில் பிறந்த பழனிசாமி போன்ற கருங்காலிகள் வேலை செய்து பேசுறாங்க பாருங்க. இந்த பையன் ராகுல் காந்தி பொன்னேரியில் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வந்தால் எனக்கு சொந்த வீட்டுக்கு வந்தது போல் இருக்கும். என்னடா நடிப்புது சொல்றாரு. ஜம்மு காஷ்மீரிலிருந்து வந்தவர்கள் எங்கள் முன்னோர்கள், ஊபிக்கு அலகாபாத்துக்கு ஜம்மு காஷ்மீரிலிருந்து வந்தவர்கள். நான் இன்றைக்கு ஜம்மு காஷ்மீருக்கு போனாலும் சொந்த வீட்டுக்கு, தாத்தா பாட்டி வீட்டுக்கு போன்ற உணர்வை உணர்கிறேன். இன்னைக்கு ராகுல் காந்தி பேசியிருக்கிறது. அதுபோல் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சொந்த வீட்டுக்கு வந்தது போல் நான் உணர்கிறேன். என்ன நான் சொல்றதுக்குள்ளே ஐயா அழைக்கிறாரு. இந்த ராஜீவ்காந்தி தான் இந்திய படையை அனுப்பி பல்லாயிரக்கணக்கான விடுதலை புலிகளை சுட்டு கொன்ற நபர், ஈழத்தமிழை சுட்டு கொன்ற நபர் ராஜீவ்காந்தி. 1987 IPKF என்பதை அனுப்பி ஒரு வானூர்தி வச்சு அப்படியே கடத்தி கொண்டு வந்தாங்க. நம்ம பிரபாகரனையும் அவருடைய பிரதிநிதிகளையும் டெல்லிக்கு கொண்டு போய் பேசி இதை ஒப்பந்தம் கையெழுத்து போடு எல்லாரும் போட்டானுங்க, மற்ற கருங்காலி கூட்டம்லாம். சரி, கடைசியில் நம்ம யுத்த தந்திரம் செய்யணுங்கிறதுக்காக அவரும் கையெழுத்து போட்டு வந்து இது செயல்படுத்தணும், இல்லைன்னா நாங்கள் போராடணும்னு ஒரு நிபந்தனையோடு கையெழுத்து போட்டார் பிரபாகரன். செயல்படுத்தலை. நம்ம ஆள் தான் அடித்து கொண்டாங்க. நம்ம ஆள் திலீபன் உண்ணாவிரதம் இருந்தே இறந்து போனார். இதெல்லாம் செய்து உங்கள் படைன்னு கேட்கவே இல்லை ராஜீவ்காந்தி. அப்புறம் போர் தொடுத்துட்டார் பிரபாகரன். எவ்வளோ பேர் அழிஞ்சுது ராஜீவ்காந்தியால் ஈழத்தமிழர்கள். அடுத்து கடைசி காலத்தில் 2008 2009 இறுதி அழிவுப்போர் லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்களை கொல்லுவதற்கு காரணம் சோனியா காந்தியின் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங்கருடைய மறைமுக ஆதரவு. ஒரு வார்த்தை கண்டிக்கலையே. அந்த ஆள் ஒரு ஆள் வெஸ்ட் பெங்கால்கார மந்திரியாக இருந்தான், பேர் என்ன மறந்து போச்சு, பிரணாப் முகர்ஜி. நன்றி, பிரணாப் முகர்ஜி. அப்போ ஏதோ உள்துறை மந்திரி, ஏதோ ஒரு மந்திரியாக இருந்தார். எதுங்க? வெளியுறவுத்துறை. கருணாநிதி முதலமைச்சர். கொண்டுகிட்டு எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கோம். பல பேரை பிடிச்சி போடாகடாவில் போட்டு அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கருணாநிதியை அவர் பார்த்தாரு. கருணாநிதி ஒரு அறிவிச்சார். அதுக்கு முன்னாடி அறிவிச்சார், இத்தனாம் தேதிக்குள்ளே அந்த போர் நிறுத்தம் வரவில்லை என்றால் இலங்கையில் நாங்கள் எங்கள் எம்பிக்கெல்லாம் ரிசைன் பண்ணுவாங்க, ராஜினாமா பண்ணுவாங்கன்னு அறிக்கை கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள், அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள எம்பிக்கள் எல்லாரும் அந்த மக்களவை மாநிலங்களவையிலிருந்து பதவி விலகுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய மகள் கனிமொழி தான் முதல் கடிதம், விலகல் கடிதத்தை அப்பாவிட்ட கொடுத்துச்சு. அதெல்லாம் பேப்பரில் வந்துச்சு, கடுமையாக இருக்காங்கட்டு. வந்தார் பிரணாப் முகர்ஜி, மேலே போனார், பார்த்தார். பார்த்துட்டு கீழே இறங்கினார் பிரணாப் முகர்ஜி. கருணாநிதி இறங்கலை. கால் நடக்க முடியாதனால இல்லை, நாக்கு நடக்க முடியலை. நிருபர்கள் கேட்டாங்க, நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படின்னு சொன்னார். போர் நிறுத்தமா? வி ஆர் நாட் ஃபார் சீஸ்ஃபயர். அவன் சொன்ன வார்த்தை பிரணாப் முகர்ஜி. அந்த ஆள் செத்து போயிட்டான். அவங்க அரசு, மன்மோகன் சிங் அரசு, சோனியா காந்தி அரசு அது. அந்த ஆள் சொன்னான், வி ஆர் நாட் ஃபார் சீஸ்ஃபயர். போர் நிறுத்தம் நாங்கள் கேட்கவில்லை, எங்களுடைய நிலைப்பாடு அது அல்ல. வி ஆர் நாட் ஃபார் சீஸ்ஃபயர். போர் நிறுத்தம் கேட்டார். அதுக்கு தானே அந்த ஆள் உண்ணாவிரதம் இருக்காம பதவி இல்லைங்கன்னாங்க. அப்புறம் உண்ணாவிரதம் போய் அங்கே கடற்கரையில் இருக்க போகிறேன்னாரு எல்லாம். அப்போ என்ன பேசுனாங்க? அந்தரங்கமாக நம்ம நடிப்பு பரவாயில்ல, கொஞ்சம் பேரை மயக்கிருச்சு, தோட முடிச்சுக்கலாம். கருணாநிதியும் அந்த ஆளும் பிரணாப் முகர்ஜியும் அதான் பேசியிருப்பாங்க. நம்ம நடித்தோம் தமிழ் பயில் உள்ள ஏமாத்துறதுக்காக, பரவாயில்ல நிறுத்திக்குவோம் என்று போராட்டம் வாபஸ் என்று அறிவிச்சிட்டு எல்லாத்தையும் விட்டாச்சு. அவன் அழித்து முடிச்சிட்டான் நம்மளை. அந்த சோனியா காந்தியினுடைய மகன் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் எனக்கு சொந்த வீட்டுக்கு வர மாதிரி, நீ வரும்பொழுதெல்லாம் எங்கள் இனத்தை ஒழிச்ச கொலைகார கூட்டத்தின் வாரிசு வருகிறதுன்னு நாங்கள் நினைக்கிறோம்டா. மன்னிக்க கூடாது, யாராக இருந்தாலும் சரி மன்னிக்க முடியாது.
லட்சக்கணக்கில் எங்கள் இனத்தை அழித்த கூட்டத்தினுடைய வாரிசு வருகிறாய். ஒவ்வொரு தமிழனுக்கும் தமிழச்சிக்கு இந்த உணர்வு வேணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்துங்க இவ்வளோ துணிச்சலாக பேசுகிறார். யார் கொடுத்த துணிச்சல்? இந்த ஸ்டாலின் கொடுத்த துணிச்சல். ஏன் ரெண்டும் ஒன்று தான். தமிழின அழிப்பில் கருணாநிதியும் மன்மோகனும், கருணாநிதியும் சோனியா காந்தும் ஒன்று தான் ஈழத்தமிழ் இனத்தை அழித்ததில்லை. மகன் அப்படி இருக்காப்புல, வேற என்ன? அவங்க தாத்தா அப்படி நடிக்கிறாங்க பாருங்க. நம்ம இதை நினைக்கணும், எனக்கு சொந்த வீட்டுக்கு வர்றது மாதிரிங்கன்னு. இதையெல்லாம் தாண்டி அடிச்சுட்டாருங்க அமித்ஷா. எனக்கு தமிழ்நாடு வரும்பொழுதெல்லாம் ஏதோ இன்னொரு அயல் மாநிலத்துக்கு போகிறதாக சிந்தனையே இல்லை. நம்ம மாநிலத்துக்கு மாதிரி நான் நினைக்கிறேன். எங்கே தான் ஒன்றா ஒரே பயிற்சி பட்டறையில் கொடுப்பாங்க பாருங்க, நாடக பயிற்சி. காங்கிரஸ் பாஜகவுக்கெல்லாம் ஒரே பயிற்சி பட்டறை. தமிழ்நாட்டுக்கு போனால் அப்படி பேச முடியாதுன்ட்டு அமித்ஷா பேசி ஆங்கில இந்துவில் வந்திருக்கு பாருங்க. நம்மில் வடக்கு தெற்கு என்று பேசுவதெல்லாம் முறை அல்ல, தேவையில்லை. நாமெல்லாம் ஒன்றுதான். யார்? அமித்ஷா, உள்துறை அமைச்சர், தீவிரமான இந்திய ஏகாதிபத்தியவாதியின் தளபதி, இந்திய ஏகாதிபத்தியவாதியின் தளபதி. நம்மெல்லாம் ஒன்று தானே. எங்கள் மேலேயா இந்திய திணிக்கிற? நாங்கள் தமிழ் இருந்துட்டு போது, தமிழும் சான்ஸ்கிரிட்டும் ஒன்று தானே உனக்கு. இந்த வக்கீல்கள் நம்ம பிள்ளைகள் இருந்தால் கேளுங்க, கோர்ட்டில் போய் பேச முடியுதா பாருங்க. எல்லாம் இதில் கொண்டு வந்துட்டாங்க, ஹிந்தியில் சட்டத்தை. கடந்த காலத்தில் ஐபிசிம்போம், இந்தியன் பீனல் கோடு. அதுக்கு இப்போ வேறு ஹிந்தியில் கொண்டு வந்துட்டான். ஒன்று வேறு ஐபிசி பிஎன்எஸ்ங்கிறானுங்க. அதுக்கு என்னவா? பாரதிய நியாய சன்ஹிதா. இந்திய தண்டனை சட்டங்கிறோம்ல, அது ஆங்கிலத்தில் ஐபிசி, இந்திய பீனல் கோடு. அதுக்கு இந்தியன் பீனல் கோடுன்னு சொல்லக்கூடாது, இந்திய தண்டனை சட்டம்னு சொல்லக்கூடாது, ஐபிசின்னு சொல்லக்கூடாது. அதை என்ன சொல்லணும்? பிஎன்எஸ். முடிஞ்சால் ஃபுல்லாக சொல்லு, இல்லைன்னா பிஎன்எஸ்ன்னு சொல்லு. பிஎன்எஸ்ன்னா பாரதிய நியாய சன்ஹிதா. தஞ்சாவூர் நீதிமன்றத்தில் இப்படி சொல்லணுங்கிறத நீ சட்டம் போட்டுட்டு அமித்ஷான் கம்பெனி, நம்மெல்லாம் ஒன்று தான் வடக்கு தெக்குன்னு பேசக்கூடாதுன்னா யார்கிட்ட ஃப்ராடு வேலை வைக்கிற? எங்கள் தமிழ்ச்சியை இழிச்சா கும்பலாக நினைக்கிறீங்களா? நான் சொன்னல, நெற்றிக்கண் திரைப்படம் குற்றம் நம்ம தமிழன், ஞாபகம் வச்சுக்க. அப்போ அந்த பரம்பரை இருந்துட்டு தான் இருக்குது. அந்த பரம்பரையுடைய ஒரு வெளிச்சம் தான் யார்கிட்டையும் கூட்டணியில் போடான்ட்டு நாம் தமிழர் நிற்கிது, ஞாபகம் வச்சுக்க. இந்த சந்தர்ப்பாத கூட்டணி யார்கிட்டையும் இல்லை, நானாக நிற்கிறேன் பாரு. 2 எலெக்ஷன் நின்றுட்டாரு, வாக்கு உயர்ந்துகிட்டே தான் போகுது, குறையலை. தனிச்சு நின்று இப்போ 3வது எலெக்ஷன் நிற்கிறாப்புல. வெற்றி பெறணும், ஆட்சி அமைக்கணும். நம்ம தான், அது நம்ம கையில் இருக்குது, தமிழன் கையில். அது புரிஞ்சுக்கணும். நாளைக்கு தப்பு பண்ணால் கண்டிக்கலாம், எல்லோரும் கண்டிக்கலாங்க, நானே கண்டிப்பேங்க. ஆட்சிக்கு போய் நாம் தமிழர் தப்பு பண்ணால் கண்டிப்போம். இதில் என்ன இருக்குது? அண்ணனாவது தம்பியாவது அப்பனாவது பிள்ளையாவது, நீதி தான், நியாயம்தான். அந்த உணர்வுக்கு வரணும். இந்த இனத்தை ஏமாத்துறாங்க இங்கே வந்துட்டு பாருங்க. அது மாதிரி சிஆர்பிசின்னா பிஎன்எஸ்எஸ், பாரதிய சுரக்ஷா நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா. என்னத்தை சொல்கிறது போங்க. அந்த மாதிரி எவிடன்ஸ் ஆக்டு, சிஆர்பிசி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு எல்லாம் ஹிந்தியில் தான். நம்ம கோர்ட்டில் அதுதான் கோட் பண்ணணும், இந்த சட்டத்து பேரெல்லாம். இந்த ஆள், இந்த அமித்ஷா சொல்லுகிறார், இது நாமெல்லாம் ஒன்று தான், இதில் என்ன வடக்கென்னா தெற்கென்ன? இரே தம்பி, எங்கள் தமிழ் மொழி தான் உலகத்தையே மூத்த மொழி, வச்சுருங்க ஆட்சி மொழியா டெல்லியில். அப்படி வேண்டாம், எல்லா மொழியும் ஆட்சி மொழியாக்கு. மாநில மொழியை சோவியத் யூனியனில் வச்சாங்க, எல்லா மொழியும் ஆட்சி மொழி. ஒரு சின்னஞ்சிறு நாடு சுவிட்சர்லாந்து, 4 இனங்கள் இருக்குது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான், 1 கோடிக்கு கீழே மக்கள் தொகை, 4 மொழியும் ஆட்சி மொழி. ஃபெடரேஷனில், கூட்டரசில் அவங்க ஜெர்மானியர் இருக்காங்க, இத்தாலியர் இருக்காங்க, இந்த 2-3 ஃப்ரெஞ்சுக்காரவங்க இருக்காங்க, இன்னொரு இனம் இருக்குது, அது கொஞ்சம் சிறுபான்மை. இந்த 4 இனத்திலையும் ரொட்டேஷனாக மாறி மாறி தலைமை பிரதமராக வருவாங்க. கொடுக்குறான்ல, நாங்கள் அதுதான் சொல்கிறோம். நாம் தமிழர் கட்சி தேர்தல் அறிக்கையும் அதுதான் சொல்லுது. என்ன சொல்லுது? ஒரு கூட்டரசை உருவாக்கணும், மாநிலங்கள் அதில் உறுப்பாக இருக்கணும்,
மாநிலங்களுக்கு தான் நிதி வரி வசூல் பண்ணுறது வரி வசூல் எல்லாம் மாநிலங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கணும். வரி வசூலில் இப்போ தமிழர் சொல்லுது 25% கொடுத்தா போதும் இந்திய அரசுக்கு, மாநில அரசு தான் அதை கொடுக்கணும், நீ செய்யக்கூடாது. நாங்கள் தான் சொல்லுகிறோம். கடந்த மே மாதம் 2010 அன்றைக்கு தஞ்சாவூரில் காவேரி திருமண மண்டப திடலில் மாநாடு நடத்தினோம். தமிழ்நாடு கூட்டரசு மாநாடு, சிறப்புரை செந்தமிழன் சீமான். அதில் நிறைவேற்றின தீர்மானம் இப்போ தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. பெரிய புத்தகம், அது எல்லோரும் உங்களுக்கு வரிசையாக சில படிக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி தான் கூட்டரசு. ஸ்டாலின் சொல்லுங்க, மாநில சுயாட்சியை உற்பத்தி பண்ணி கண்டுபிடிச்சி ஞான திருச்சியில் விடுவானதே உங்கள் கருணாநிதி தானே, உங்கள் அப்பா. எத்தனை தலைமுறை நீ ஏமாத்தாலும் நினைக்கிறேங்களே, எத்தனை தலைமுறை எங்களை ஏமாத்தாலும் நினச்சிட்டு இருக்க. அடைந்தால் திராவிட நாளிலே சுடுகாடுன்னு புருடா அடிச்சிட்டு அவன் பிரிவினை தடைச்சட்டம் கொண்டு வர போகிறான்னு பேச்சு கேள்விப்பட்டோடனே உடனே ஒத்தி வைக்கிறேன் நீங்கள் செயற்குழு கூட்டி அண்ணாதுரை. நான் தான் சொல்கிறேன் திருப்பி, அந்த வார்த்தையை பாருங்கள், புலவரெல்லாம் கவனிக்கணும். ஒத்தி வைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? எஜமானுக்கு நான் இனிமேல் கேட்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. நம்ம தமிழ் பயிர்களை ஏமாத்தணும்ல தமிழன் தமிழச்சியை நான் சும்மா சஸ்பெண்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன், போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தொடருவேன், என்னை விட்டுறாதீங்க. இந்த நம்ம கூட்டத்தை ஏமாத்துறதுக்கு ஒத்தி வைக்கிறேன்னு எல்லாம் சொல்லுவானுங்க. எப்போவாது மீட்டியா ஒத்தி வச்சதா, மீட்டியா அடமான வச்சதா, மீட்டியா மூழ்கி போயிடுச்சு. நீ தான் மூழ்கிட்டியா அங்கே அவன்கிட்ட. மந்திரி சபையில் பங்கு, அங்கே பங்கு, இங்கே பங்குன்னு கொண்டு மூட்டிய ஒத்தி வைக்கிறேன்னாரு. அதுக்கு பதிலாக தான் மாநில சுயாட்சியை கேட்குறேன்னாரு அண்ணாதுரை. இறந்துட்டார் 69. அப்போ கருணாநிதி கமிட்டி போட்டார், ராஜமன்னார் குழு என்று போட்டார். மாநிலத்துக்கு என்ன அதிகாரம், மத்திக்கு என்ன அதிகாரம். அந்த அந்த குழுவிலையும் பாருங்கள், நீங்கள் கவனிக்கணும். ராஜமன்னாருங்கிற யார்? ஆந்திரா தெலுங்கர், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, அவர் தலைமை. இன்னொரு உறுப்பினர் யார்? சந்திரா ரெட்டி, அவரும் தெலுங்கர். ஒரே ஒரு ஆள் தமிழன், ஏஎல் முதலியார். நம்ம சென்னை பல்கலைக்கழகத்தில் 25 ஆண்டுக்கு மேலே துணைவேந்தராக இருந்த லட்சுமணசாமி முதலியார். இந்த 3 பேர் தான் அந்த கமிட்டி, ராஜமன்னார் குழு. மாநில சுயாட்சி பற்றி மாநில அதிகாரம் மத்திய அதிகாரம் பிரித்து சொல்கிறதுக்கு எல்லாம் தலைமை நீதிபதியாக இருந்த ஆட்கள்லாம் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ். இவங்க 69 அமைச்சார் கருணாநிதி, 71 அவங்க கொடுத்துட்டாங்க பரிந்துரை. அப்படியே கடப்பில் போட்டார் கருணாநிதி. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த புரிஞ்சுக்கங்க, நான் முடிச்சேன் சீக்கிரம். ஏன் கடப்பில் போட்டார்? இந்திரா காந்தியும் கருணாநிதியும் கூட்டணி, அப்போ கூடி குழாவுற கூட்டணி. அந்த அம்மா 71 பார்லிமெண்ட் தேர்தல் வைக்குது. கருணாநிதி 72 தான் அவருக்கு பதவி காலம் முடியுது சட்டசபைக்கு. 71 அந்த அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு சட்டசபையை கலைச்சி தேர்தலில் நிற்கிறாங்க 2 பேரும். 10 தொகுதி இந்திரா காங்கிரஸை கொடுத்துட்றது, பார்லிமெண்ட் தொகுதி. பாக்கியெல்லாம் திமுக நிற்கிறதுன்னு இந்திரா காந்தியோட உடன்பாடு. காமராஜ், நிஜலிங்கப்பா, மொராஜி தேசாய் எல்லாம் பகைத்து கொண்டு தனி கட்சியாக காங்கிரஸை பிளந்து அந்த அம்மா நடத்திட்டு இருக்கப்போ, அப்போ இந்திரா காந்தியோட 71 முதன்னு கூட்டணி. வடவர் நம்மவரும் இல்லை நல்லவரும் இல்லை என்று சொன்னவர்கள் திமுககாரர்கள் தான். அப்படி சொன்ன கூட்டம் 69 மறைமுக கூட்டணி இந்த காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸோட. 70 நேரடி கூட்டணி. 71 தேர்தலே நிற்கிறாங்க. அப்போ மாநில சுயாட்சி நீ பேசுகிற, கமிட்டி போடுற. இந்திரா காந்தி கூட்டணி இருக்கிறதுனால அவங்கள்ட்ட இந்த மாதிரி முரண்பட்ட கோரிக்கையை வச்சு நம்ம உறவை கெடுத்தக்கூடாதுன்ட்டு கருணாநிதி அந்த மண்டல் குழு, மாநில குழு, ராஜமன்னார் குழு அறிக்கையை அப்படியே கிடப்பில் போட்டாருங்க. 71 கொடுத்த அறிக்கையை இந்த ஆள் பேசவே இல்லை கருணாநிதி. 72 73 இந்திரா காந்திக்கும் கருணாநிதிக்கும் சண்டை வந்துருச்சு எம்ஜிஆரால். எம்ஜிஆர் அவங்க சண்டையில் கட்சி தனியாக ஆரம்பிக்கிறாரு அக்டோபர் மாதம் 72. இந்திரா காந்தி அதை பின்னணியிலேருந்து ஆதரிக்குது. இந்திரா காந்தியை கொண்டு போய் நேரடி அறிமுகப்படுத்தி எம்ஜிஆரை இணக்கப்படுத்தி உறவு உண்டாக்கியவர் சிபிஐ தலைவர் தோழர் கல்யாண சுந்தரம். கூட்டணி வந்துருச்சு. கூட்டணி வந்தவொடனே என்னாச்சுனாக்க இந்திரா காந்திக்கு வலிக்கிறாப்புல எதுவும் மாநில சுயாட்சி பேசக்கூடாதுன்னு கிடப்பில் போட்ட ஆளு கருணாநிதி. நீ அமைச்ச குழு பரிந்துரைச்சிருச்சு, 71 பரிந்துரைச்சு, நீ அதை 72 சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்ப வேண்டியதானே, அப்படியே போட்டாப்புல. திரும்ப எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு இப்போ முரண்பாடு வந்த பிறகு இந்திரா காந்தி கருணாநிதிக்கு முரண்பாடு வந்துருச்சு. அப்போ தான் தூசி தட்டி எடுக்கிறார் மாநில சுயாட்சி. இந்த பரிந்துரையை, ராஜமன்னார் குழு பரிந்துரையை தெரிஞ்சுங்க, பிள்ளைகளை தெரிஞ்சுங்க. எடுத்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா சட்டசபையில் விவாதிக்கிறார். அப்போ சட்ட மேலவை உண்டு, சட்ட சபை இப்போ இருக்கிறது இருக்குது, மேலவையும் ஒன்று இருந்தது, எம்எல்சி சபை.
ரெண்டுலையும் விவாதித்து அதுலேயும் நிறைவேற்றிய உரிமைத்தை யாரும் பெருசாக எதிர்க்கலை. சிறந்த கருத்திருமன் மாதிரி சில பேர் சில இதுகளை அப்போ கருத்திருமன் இருந்தாரான்னு தெரியல. அதில் கூட முதல் பீரியடில் தான் கருத்திருமன் இருந்தார். எதிர்த்தாங்க பற்ற பெரிய எதிர்ப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. நிறைவேற்றி அனுப்பிட்டாங்க டெல்லிக்கு. அதில் அதை 74 தான் அதை நிறைவேற்றி அனுப்புகிறாரு. இவங்களுக்குள்ள முரண்பாடு வந்த பிறகு அதன் பிறகு அதை பேசியது உண்டா கருணாநிதி? யாரை ஏமாத்துறது? கருப்பு பேண்ட்டு கருப்பு சட்டை போட்டு கருப்பு ஏற்றுறங்கிற ஸ்டாலின் முந்தா நாளாக நேற்றா ஏற்றுனது? முந்தா நாள் ஏற்றுனார பார்லிமெண்ட்டில் அதிக உறுப்பினர் ஆக போகுது, அது நமக்கு பாதிப்பு. இப்போ இருக்கிறபடியே இருக்கிறதும் அடிமைத்தனம் தான். ஏடா 543 பேர், அதில் 39 பேர் தான் தமிழ்நாட்டு உறுப்பினர். இந்த 39 பேர் ஒன்றா இருந்து பாண்டிச்சேரி மெம்பரும் சேர்ந்தாலும் என்ன கிழிக்க முடியும்? நமக்கு 8.5 கோடி மக்கள் தொகை இருக்குது. பிரிட்டன் மக்கள் தொகை விட அதிகம், ஃப்ரான்ஸ் மக்கள் தொகை விட அதிகம். அவர் சொல்கிறார், இந்த ஆள் அமித்ஷா பேசுகிறாரு, இங்கே பாருங்க, அங்கே 43 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்காங்க. சில இடங்களில் 6 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்காங்க. ஏப்பா பல நாடுகளை சேர்த்துக்கொண்டா ஐநா சபையில் ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதிநிதி தான் கொடுப்பான். இவன் அதிகமாக மெம்பர் இருக்குது, சீனாவுக்கு இவனுக்கு அதிகமாக மெம்பர் இருக்குது, இந்தியாவுக்குன்னு உனக்கு 2 கொடுக்குறானா 3 கொடுக்குறானா? எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி தானே அது. யூரோப்பியன் யூனியனில் அப்படி தான் கொடுத்துருக்கான். சின்ன நாடு பெரிய நாடு எல்லாரும் ஈக்குவல் நம்பர்ஸு. அவங்க ஒரு மாடல். அது ஐரோப்பிய ஒன்றியம்ங்கிறது ஒரு நல்ல மாடல். இந்த தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் வடநாட்டுக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒற்றை ஆட்சியில் உங்களை வென்ற போது கூட ஒற்றை ஆட்சியில் வச்சுக்கலையா? அப்பப்போ ஏதாச்சும் மாதிரி செஞ்சுட்டு போங்கிற அளவுக்கு வச்சுருந்தான் கரிகாலன்லாம். ராஜேந்திர சோழன் போனான், கிழக்கெல்லாம் போனான், கம்பூச்சியாவெல்லாம் போனான். அடிமை நாடு பிடிக்கிறதுக்கு இல்லை, வாணிகத்துக்கு கடல் வாணிகம் திறந்து விட்டார், அவ்வளோதான். எனவே அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அந்த விஷயத்தை நீ பல நாடுகளை ஒன்றா வச்சுருக்க, வெள்ளைக்காரன் பிடிச்சி கொடுத்தது அதிக ஒன்று தனித்தனி நாடாக இருக்க தகுந்தது. அப்போ அவனை ஒன்றா வச்சுக்கிறோம்னா தனி நாடாக இருந்தால் என்னென்ன உரிமைகளை அனுபவிக்குமோ அப்படி தான் இருக்கணும். சம எண்ணிக்கையில் தான் மெம்பர் இருக்கணும். ஊபிக்கோ அல்லது இந்திக்காரனுக்கு ஒரு மெம்பர்னால் நமக்கும் அதே மெம்பர் தான் இருக்கணும். உனக்கு சிரமம்னா எங்களை தாங்காத விட்டுரு. நீ கண்ணீர் வடிக்காதுங்க மிஸ்டர் அமித்ஷா, யோகி ஆதித்யநாத், நீங்கள்லாம் கண்ணீர் வடிக்காதீங்க, எங்களை சுமக்க வேண்டாம். உனக்கு சுமையாக இருக்குன்னா எங்களை கழட்டி விட்டுருப்பா. உனக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களா அங்கே ஊபியில், பீகாரில், மத்திய பிரதேசத்தில். இப்போவே 225 எம்பி இருக்கான் அந்த பகுதிக்கு. இவன் மாற்றி அமைக்கிறதுல 263 எம்பி வருவான் அவங்களுக்கு. நமக்கு அதிகபட்சம் வேணால் 59. ரெண்டும் ஒன்று தான். இது ஏதோ ஒரு புரட்சி பண்ணுறது மாதிரி ஃப்ராடு பண்ணி பேசிகிட்டு இருக்காரு ஸ்டாலின். என்னங்க இன்னைக்கு என்ன உனக்கு கிழிக்குதுங்க? உன் 40 பேருக்கு 39 பேருக்கு என்ன மரியாதை? ஏன்னா 543 பேரில் உனக்கு என்னப்பா அது? இன்சிக்னிஃபிகண்ட் மைனாரிட்டி இல்லையா இது? ஒரு ஒடுக்குமுறை, கொடிய ஒடுக்குமுறை இல்லையா அது? அடுத்த இனம், தனிநாடாக இருந்த இனம் ஒவ்வொன்றும் வெள்ளக்கார போய் காட்டு மிராண்டிகள். அந்த காட்டு மிராண்டிகளுடைய இன்றைய வாரிசு தான் டொனால்டு ட்ரம்ப். அடிக்கிறான் பாருங்க போய் அங்கே. அவன் உருவாக்கினான். இதற்குள்ள சிறப்புத்தன்மையோட இதை நம்ம கூட்டரசாக உருவாக்கு. 3 அதிகாரம் இருந்தால் போதும். நாணய அச்சடிப்பு, இராணுவம், வெளிநாட்டு உறவு. நாம் தமிழர் கட்சி அறிக்கையிலையும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞாபகம் வச்சுங்க. இவ்வளவு துல்லியமாக உலகத்திலே ஒரு முன்னேறிய ஃபெடரேஷனை போல இந்தியாவை மாற்று, கூட்டரசா மாற்று என்ற கோரிக்கையும் நாம் தமிழர் வைத்திருக்கிறது. தமிழ் தேசிய பேரியக்கம் வைத்திருக்கிறது. எனவே நாம் ஒருவருக்கு ஒருவர் ஆதரிக்க வேண்டும். நம்ம 2 பேரும் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் இனம் இந்த நாம் தமிழரை ஆதரிக்க வேண்டும். இதெல்லாம் நிற்கிறதா இல்லையா? நம்ம மொழி, நம்ம தாயகம் அழிஞ்சு போகிறதான்னு எண்ணி பாருங்க. கருணாநிதி எடப்பாடி கம்பெனிக்கிட்ட போனால் அழிஞ்சு போயிடும். அந்த நிலையில் பார்த்து விவசாய சின்னத்தில் வாக்களியுங்கள். நமக்கான ஒரு கருத்து வாக்கெடுப்பு. இது கிருஷ்ணகுமாருக்காக, செந்தில்நாதனுக்காக மட்டுமல்ல, தமிழின காப்பா வடநாட்டுக்கு அடிமைப்படுத்த விட்டு விடுவதா, திராவிட புரோக்கர்கள் வழியாக அடிமைப்படுத்த விடுவதா என்பதை சிந்தித்து விவசாய சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும்
பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.